எபிசோட் 93 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே துரை வந்து கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு வெற்றி பின்னாடி ஓடி வராரு. மாஸ்டர் எங்கே போறீங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னோட வேலை முடிஞ்சிருச்சுடா, இனிமேல் நான் கிளம்புறேன், டிவியில் பார்த்துட்டு தான் இருப்பேன், நீ நல்லா பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வா, ஜெயிச்சேன்னா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வெற்றி காலில் விழுறாரு. காலில் விழுந்தோடனே காலையெல்லாம் விழாதுடா, ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வெற்றி எல்லா லைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து பயந்து போய் மிரண்டு போய் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு பாண்டி ஏன்டா இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, ஏதோ சினிமா படத்தில் ஷூட்டிங் நடிக்க வந்த மாதிரி இருக்குடா, ரொம்ப பயமாக இருக்குடா அந்த லைட்ஸ் கேமராலாம் பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னே, நீ யார் நடுக்கடை அந்த ஆளு கூட ட்ரைனிங் எடுத்துவேன், நீ எல்லாம் இதுக்கு போய் இது பயப்படலாமா, நீ கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி செம்ம என்கரேஜ் பண்ணுறாரு. இப்போ ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆங்கர் தியா மேனன் தான் இந்த ஷோவை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஷோ நடக்குது. 25 lakhs கேஷ் ப்ரைஸ். இது வந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இனி லைஃப் பூரா உங்களுக்கு வந்து சேஃப் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 16 ஷெஃப் மொத்தமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெஃப்யாக பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதில் முக்கியமான ஷெஃப்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஷெஃப் வெற்றி வராங்க, ஷெஃப் ஐஷு வராங்க, ஷெஃப் செல்வின் கடைசியாக வராரு. அவர் பார்த்து ஐஷு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் இன்னொரு ஷெஃப் அரவிந்த் அப்படிங்கன்னா அவங்களையும் ரொம்ப ஸ்பெஷலாக காட்டுறாங்க. வெற்றி பேரை கூப்பிடும்போது பாண்டி வந்து விசில் அடிக்கிறாரு. அப்போ சைடில் இருந்துட்டு வந்து விசில்லாம் அடிக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டியும் சாரி சொல்கிறாரு. விக்கியை காணோம், விக்கி ஏன் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போது 4 ஷெஃப் வந்து ஜட்ஜாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. நானும் சரி சும்மா தான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா ரியல் ஷெஃப்பை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷெஃப் சுரேஷ் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வின் பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஆல்சோ அவரோட ரெஸ்டாரண்ட் வந்து உலகம் பூரா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்தது ஷெஃப் ஜெகன். இவர் தான் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கார். அவர் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாரா. லிட்ரலி அவர் ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷெஃப் ஏட்ரியன் அப்படின்னாங்க, பெரிய தாடிலாம் வச்சுருந்தாரு. இவர் ஒரு ரிவ்யூ கொடுத்தாலே அந்த ரிவ்யூவால் ஒருத்தனுக்கு கரியர் பில்டும் ஆகும், கரியரை காலியும் பண்ணிடுவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஷெஃப் கிட்ட அப்படின்னு சொல்லி மேபி கொஞ்சம் கோவக்கார ஷெஃபோ இன்னும் தெரியல. கடைசியாக வந்து ஷெஃப் சுனிதாவை சொல்கிறாங்க. பேக்கிங் அகாடமி வச்சுருக்காங்க, கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா தான் வராங்க. இப்போ இந்த 4 ஜட்ஜஸ் ஷெஃப் போக நிறைய ஷெஃப் சைடில் உட்காந்துருக்காங்க. அதில் நெடுமாறன் உட்காந்துருக்காரு. இப்போது ஒரு ஷெஃப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்த 16 ஷெஃப்பும் எந்தெந்த ரெசார்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வெற்றி பேர் சொல்லும்போது RR ரெசார்ட்லேருந்து வந்திருக்காருன்னு சொன்னோடனே 2 பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரியே இவன் எனக்கு கால் பண்ணா, உனக்கும் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷெஃப்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வெறும் ரூம் சர்வீஸாக இருந்த பையன், இவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ தெரில, சும்மா டிஆர்பிக்காக கண்டவங்களையும் கூப்பிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகி போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ராஜதுரை ட்ரெயின் ஆயிருக்கானா, ராஜதுரை அவ்வளோ சீக்கிரம் யாரோட காலையும் ரிசீவ் பண்ணவே மாட்டார், பேசவும் மாட்டார், எப்படி தான் இவனுக்கு ஓகே சொன்னாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐஷுவை வந்து ஷெஃப் நெடுமாறன் கிட்ட ட்ரெயின் ஆயிருக்காங்க, இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷெஃப் அரவிந்த் பற்றி சொல்கிறாங்க. இவர் வந்து பேக் லகூன் ரெசார்ட்லேருந்து வந்திருக்காரு. 2 times ஆல்ரெடி இவரே ஸ்டார் ஷெஃப் வின் பண்ணியிருக்காரு. இந்த டைம் வின் பண்ணார்னா இவரும் 3 times ஸ்டார் ஷெஃப் சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் காட்டும்போது மட்டும் நெடுமாறனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேர் சொல்கிறாங்க, நெடுமாறனோட டாட்டர் வந்து ரொம்ப டேலண்டட், அவங்க வந்து வாக் அவுட் பண்ண சீசனில் இவர் தான் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வெற்றியும் பாண்டி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெற்றிக்கு அம்மாவும் செல்வியும் கோயிலேருந்து கால் பண்ணிட்டு கண்டிப்பாக வின் பண்ணிடுடா, ஐஷுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிவிடு, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து மோட்டிவேட்லாம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெடுமாறன் வந்து ஐஷுவை கூப்பிட்டு வச்சுட்டு சொல்கிறாரு, அந்த பக்கத்தில் இருக்காங்களா அரவிந்தன்னு டக்குன்னு பார்த்துறதா, அவன் தான் நம்ம திவ்யா வாக் அவுட் பண்ணும்போது வின் பண்ணுவேன், இவனோட மாஸ்டரும் சேர்ந்து என்னை எப்படியெல்லாம் ஹியூமிலியேட் பண்ணாங்க தெரியுமா, கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் அந்த ஹியூமிலியேஷனுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும், ஐ வாண்ட் மை ப்ரைட் பேக் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து லைட்டாக சிரிச்சோடனே, யூஸ்லெஸ் ஃபெல்லோ எப்படி சிரிக்கிறான் பாரு, என் டாக்டர் வந்து உனக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஐஷு வந்து செல்வினை பார்த்துட்டு கேட்குறாங்க, இதுக்கு தான் எங்கள் அப்பா எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்கலாம் கேட்டுகிட்டே இருந்தியா, நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீ எவ்வளோ கிராஸ் கொஸ்டின் கேட்கும்போதே நான் யோசிச்சிருக்கணும், நான் தான் யோசிக்காம விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு போட்டின்னு வந்துட்டா எனக்கு எப்படியாச்சும் வின் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வெற்றி அவரோட ஷெஃப் கோட்டையே பார்த்துட்டு இருக்கும்போது ஐஷு பக்கத்தில் வராங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்டே நீ கிச்சனுக்குள்ளே வந்து என்னை மாட்டி விட்டு என் டிஷ்ஷு கருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மேலே செம்ம காண்டாச்சு, ஆனால் அதுலேருந்து நீ பாரு இப்போ ஷெஃப் ஆகி இப்போ என் கூட ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஜட்ஜஸ் வந்து ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 16 ஷெஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 12 ஷெஃப்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆனவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டில் 8 ஷெஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 8 ஷெஃப்ஸில் ஒருத்தருக்கு தான் டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுனிதா சொல்கிறாங்க, மார்க்ஸ் வந்து நாங்கள் 3 கேட்டகரியில் போடுவோம், டேஸ்ட், பிளேட்டிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துடும் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முட்டையை காட்டுறாங்க. இதை நீங்கள் 30 minutesல சமைக்கணும். இதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி காட்டணும். நாங்கள் சப்போஸ் சிக்கன், மட்டன், லாப்ஸ்டர்லாம் கொடுத்துருந்தா அதை வச்சு உங்கள் டேஸ்ட்டை கொண்டு வந்துருவீங்க. இது வந்து 30 seconds எக்ஸ்ட்ரா குக் ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் இல்லாத சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு குக் பண்ணி காட்டுறோம்னா ரியல் ஷெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பயங்கர அவசரமாக பண்ணும்போது வெற்றி மட்டும் சும்மாவே நின்றுட்டுருக்காரு. ஏன் இவன் இப்படி நின்றுட்டுருக்கான்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.